டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சமயத்துக்கு சார். வணக்கம் சார். வணக்கம் சி. உங்கள் மேல ஒரு விமர்சனம் ஒரு சில தென் மாவட்ட வாட்ஸ்அப் குரூப்ல பரவிட்டு இருக்கு. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 3 மாவட்டங்களில் சேர்த்து திமுக மொத்தமாக 2 மரவளர்ந்த சீட்டு கொடுத்துருக்காங்க. இது ரவீந்திர துரைசாமி போன்றவர்கள் பண்ற கேம்பெயினோட விளைவு தான். இது நமக்கு எதிராக 2 ஜாதிகள் திருப்புறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. யார் பண்றா? இந்த வாட்ஸ்அப் குரூப்ல அந்த சமூகத்தை சேர்ந்த பசங்க, குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா? முக்குலத்தோர் சகோதரர்களா? முக்குலத்தோர் சகோதரர்கள் பொறுத்த அளவுல இல்ல, நீங்க ஓபிஎஸ் திமுக சேரணும்னு ப்ரப்போஸ் பண்ணதும் நீங்க தான் அதான் பண்ணீங்க. பட் இந்த பெல்ட்ல இருக்கிற ஒரு போலரைசேஷன் நீங்க ஏற்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த பெல்ட் முக்குலத்தோர் பொலிட்டிக்ஸ் அக்செப்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ எஸ்ஐகி சுப்பையா, எடப்பாடியை நாம எதிர்த்து களம் காணக்கூடிய நாம எஸ்ஐகி சுப்பையா ஒரு நல்ல மனிதர், அந்த இடத்துக்குள்ள என்னைக்காக நம்ம குறைச்சு பேசியிருக்கிறோமா? அது நம்ம எஸ்ஐகி சுப்பியா குறைச்சி பேச இல்லையா? அருமையான மனிதர்னு தான் அவரை சொல்றான். பர்சனல் கேண்டிடேட் எஸ்ஐகி சுப்பியா எந்த குறையும் சொல்ல முடியாது. அண்ணன் சிவாஜிக்கு வேண்டிய ஒரு சினிமா ப்ரொடியூசர், அந்த மாதிரி அவரை நம்ம நல்லா தான் எஸ்ஐகி சுப்பியா சொல்றோம். அடுத்த கட்டம் தம்பி எஸ்ஐகி ராஜா கடந்த முறை எடப்பாடிக்கு எதிராக களமாடினாரு. முழுக்க என் தம்பி எஸ்ஐகி ராஜாவுக்கு எடப்பாடிக்கு எதிராக நிற்கும்போது அவ்வளவு ப்ரொஜெக்ஷனும் நான் தான் கொடுத்தேன். அதே தம்பி சீமானுக்கு எதிராக சொல்லும் போது இதுல நியாயம் இல்லை தம்பிங்கிறதை நான் சொல்லத்தான் செய்தேன். ஏன்னா சீமானை தேவர் கட்சி ஒரு சிலர் அவரை விமர்சனம் பண்ணும்போது, நீங்க எஸ்ஐகி ராஜா மாறு விதமா விமர்சனம் பண்ணும்போது அது மக்கள் மத்தியில் எடுபடாதுங்கிற கருத்தையே நான் தான் சொன்னேன். மற்றபடி நம்ம நடராஜன் ஐயாவுக்கு எதிராக நம்ம செயல்பட்டது உண்மைதான். அவரு மறவர் சகோதரர்கள் நாடாருக்கு எதிராகட்டும், மீனவ சகோதரர்களை நாடார் தொழிலுக்கு எதிராகட்டும் திருப்ப நினைச்சும் போது நம்ம அதை பண்ணணும். அதே வேளையில ஓபிஎஸ் அவர் முதலமைச்சராக தொடர்ந்தாருன்னா காமராஜ் மாதிரி பெரிய மக்கள் தலைவராக வருவாருன்னு எல்லா பேட்டிகள்லையும் சொன்னது நான் தானே. அதுவும் உண்மை தானே. நம்ம ஆண் மெரிட்டு நியாயம் நம்மகிட்ட இருந்தோம்னா நம்ம அதுல செயல்படுறோம். டாக்டர் ஐயா ஒரு சமுதாயத்துக்கு டாக்டர் ஐயா செய்தது மாதிரி யாரும் செய்யலைன்னு சொல்லக்கூடிய நான் தான் அவரை அரசியலில் தனிமைப்படுத்தக்கூடிய அவ்வளவு விஷயங்களும் செய்தேன். அவரால் தான் நம்ம தமிழ்நாட்டில் அறிமுகமானோம். அதுக்கு நம்ம நன்றி உணர்வை காட்டுறோம். ஜெயலலிதா அவருக்கு செய்த அநீதிக்கு ஏற்க ஜெயலலிதா தண்டனை கொடுத்துங்கிறதே நம்ம தான் வெளிப்படையா அந்த இடத்துக்குள்ள பேசுறோம். ஆனா மனித நீதிக்கு மனிதநீதிங்கிற அடிப்படையில நம்மகிட்ட உள்ள நியாயத்தின் அடிப்படையில 98ல நம்ம ஒரு அலையன்ஸை ஐயாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம். அதிமுக பாமக அலையன்ஸை நம்ம உருவாக்கணும்னு சொல்லும் போது ஐயா நமக்கு அதுக்குள்ள ரிவார்டை பண்ணலன்னு நாம 2009 எதிராக செயல்பட்டோம், 19 எதிராக செயல்பட்டோம். எது நாம செயல்பட்டாலும் மனித நீதிக்கு மனிதநீதிக்கு அடிப்படையில ஒரு நியாய உணர்வோட தான் நம்மளோட செயல்பாடுகள் இருக்கும். மறவர் சமூக சகோதரர்கள் எனக்கு ஆதரவாட்டும் பலர் இருக்கிறாங்க, எதிரான உணர்வுலையும் மறவர் சமூக சகோதரர்கள் இருக்கிறாங்க. இப்போ எஸ்ஐகி ராஜா இங்க நிற்கிறத நான் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் பேசுறேன். அதே மாதிரி நயினார தலைவராக போட்டதை நான் ஆதரிக்கிறேன். அண்ணாமலையை நீக்கினதை தான் நான் எதிர்க்கிறேன்னு தவிர நயினார தலைவராக போட்டதை ஆதரிக்கிறேங்கிற அம்சம் என்னன்னா, அவரு ராமநாதபுரத்துல 30 விழுக்காடுக்கு மேல வாக்கெடுத்தாரு. தென் திருநெல்வேலியில் 30 விழுக்காடுக்கு மேல வாக்கெடுத்தாரு. ஏன் எங்க ஊர்லயே நான் மக்களவை தேர்தலில் நயினாருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும்னு கூட என்ன வதந்தியை கிளப்புனாங்களே, அது நயினாருக்கு தெரியும். கண்ணமலம் கிராமத்துல நான் RSS போர்டு முன்னாடி நின்று எலெக்ஷன் நேரத்துல போஸ்ட் கொடுத்து எங்க ஒரு முத்தாரம்மன் கோயில் முன்னாடி நின்று என்ன சொன்னான்னு என் மச்சனா எல்லாருமே இருக்கிறாங்க. நான் சொல்லிட்டு வந்தது தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்க, மோடி பிரதமர் அதுக்கு வாக்களிங்கிற கருத்தை தான் நான் சொல்லிட்டு வந்தேன். என் மச்சனே திமுகவோட பஞ்சாயத்து தலைவர். அவன் திமுக தான் வாக்களிச்சிருக்க முடியும். அதுதான் அவனோட இதாக இருக்க முடியும். திமுக காரனா தான் இருக்கிறான். பட் நான் அங்க நின்று என்னோட பாலிய சிநேகிதர் எல்லாத்துக்கிட்டையுமே RSS போர்டு முன்னாடி நான் சொன்னது நயினாருக்கு தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்கிறத சொல்லிட்டு வந்தேன். சார், இப்போ தென் மாவட்டங்கள்ல புதிய தமிழகம் தனியா கண்டெஸ்ட் பண்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, புதிய தமிழகம் எடுக்கும் வாக்குகள் திமுக வாக்குகள், அதிமுகவுக்கு தான் அந்த தேவேந்திர ஓட்டு ஸ்பிளிட் பண்ணி அதிமுக ஒரு பலன் தரும் அப்படின்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? புதிய தமிழகம் கடைசியா யார் கூட கூப்பிட்டு அதிமுக 2019 யார் கூட இருந்தாங்க? அதிமுக 2021 யார் கூட இருந்தாங்க? தனிச்சு பண்ணாங்க. எவ்வளவு ஓட்டு எடுத்தாங்க? 30,000 ஓட்டு. அதைத்தான் எடப்பாடி கிண்டல் பண்றாரு. தேவேந்திர குல வேளாளர்கள் திரள மாட்டான், அவனுக்கு அவன் பட்டியல் வெளியேற்றத்துக்கெல்லாம் அவன் ஆதரிச்ச கிருஷ்ணசாமியோ ஷியாம் கிருஷ்ணசாமியோ அவன் மதிக்கல, 36,000 ஓட்டு தான், இவரெல்லாம் ஒரு கட்சியா, இந்த ஜாதியெல்லாம் இவர் பின்னாடி நிற்குமா? அதெல்லாம் இல்லைங்கிறதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ட்ரிகர் பண்றாரு. அது அவர் ஏதோ என்ன இடத்துல சொல்றாரோ இல்லையோ, ஸ்கேன் ரெக்கார்டு கொடுத்து பேசுறாரு. அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் சரி. 24ல கிருஷ்ணசாமி யார் கூட நின்னா? அதிமுக. என்ன 24 யார் கூட நின்னாப்புல? எடப்பாடியோட.
36,000 ஓட்டு எடுத்த கட்சிக்கு ஒரு மக்களவை 2.5 லட்சம் ஓட்டுக்கு தகுதியான ஒரு மக்களவை சீட்டை கொடுத்துருக்குது. அவரும் அந்த அளவுக்கு 22 விழுக்காடு வாக்கு எடுத்தார். 2.5 லட்சம் ஓட்டு கிட்ட எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஓட்டு தென்காசி தொகுதியில யாரோட ஓட்டு? கிருஷ்ணசாமிக்கு தலைமைக்கான ஓட்டா அல்லது அதிமுக ஓட்டா தேமுதிக ஓட்டா? 22 ஓட்டுல அதிமுக எவ்வளவு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கும்? அதிமுக ரிட்டையர் ஒரு 15, 17. ஏன் திருநெல்வேலி ஏன் வெறும் 8 விழுக்காடு எடுத்தது? திருநெல்வேலியில வந்து நாடார் இருக்காங்க. இங்க தென்காசி பெல்ட்ல நாடார் பாப்புலேஷன். நீங்க ஜெயலலிதா பலையனம் பண்ணும்போது தென்காசியில அதிக ஓட்டு எடுத்தாங்களா திருநெல்வேலியில அதிக ஓட்டு எடுத்தாங்களா? தென்காசி. திருநெல்வேலியில. திருநெல்வேலி. அப்ப திருநெல்வேலியோட குறைஞ்ச பலம் தான் தென்காசியில அதிமுகவுக்கு இருக்கு. இல்ல நீங்க டேட்டா எடுத்து பாத்துக்கலாம். அப்ப நீங்க இந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 8 விழுக்காடு வாக்கு கூட ரெட்டலை வாக்கு தென்காசியில கிடையாது. தேமுதிகவுக்கு ஒரு 4 விழுக்காடு போடுங்க. தெலுங்கு தாய்மொழி மக்கள், சிறுலிபுத்தூர், ராஜபாளையம், தெள்ள தெளிவா அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. அப்ப நீங்க 10 விழுக்காடு வாக்கு 6 தொகுதிக்குள்ள கிருஷ்ணசாமி இருக்கத்தானே செய்யுது குறைஞ்சபட்சம் அவர் தலைமைக்கு. அந்த ஓட்டு கலைஞ முறை யாருக்கு வந்திருக்குது? ரெட்டலைக்கு தானே வந்திருக்கு. ரெட்டலைக்கு வந்த ஒரு 10 விழுக்காடு ஓட்டு 6 தொகுதிக்குள்ள வெளியேறுதா இல்லையா? 6 தொகுதிக்குள்ள வெளியேறுதா இல்லையா? அந்த 6 தொகுதியில யாருக்கு நஷ்டம்? அதிமுக நஷ்டம். அதிமுக தான் நஷ்டம். நீங்க கிருஷ்ணசாமியை தள்ளிட்டா முக்குளத்தூர் வாக்கு வந்துடும் ஒரு தப்பு கணக்கு போடுறீங்க. அந்த கணக்கு தப்பு. நீங்க பன்னீர் செல்வத்தை அடிச்சுட்டா நாடார் ஓட்டு வந்துடும் கணக்கு போடுறீங்க. அது தப்பு. பாசிட்டிவா பண்ணினாதான் இந்த காலகட்டத்துல ஓட்டு போடுவான். நெகட்டிவ் ஓட்டுங்கிறது இல்ல. ஒரு கட்டத்துல நாங்க வந்து சத்திரன் குருமூர்த்தி எடப்பாடியை தூக்கி போடும்போது நாம வந்து மோடிட்ட ஒரு கருத்தை சொல்லி தூக்கி போட்டா எல்லாருமே சசிகலா காலில் போய் விழுந்துருவாங்க, சசிகலா ஸ்ட்ரெங்தன் ஆயிடுவாங்க, அதனால காப்பாத்துங்க, இவரை ஸ்டெபிலைஸ் பண்ணுங்கிற கருத்தை நம்ம சொன்னோம். அந்த கருத்தை மோடி ஏத்துக்கிட்டார். ஆல்ரெடி மோடி மனசுல இருந்த ஒரு கருத்து தான் அது. ஒரு அரசியல் மூக்கு நாங்க பண்ணது. அதே வேளையில பாமர ஜனங்கள் வந்து தங்களுக்கு என்ன பாசிட்டிவ்னு தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு ஜாதிக்கு எதிராட்டே ஓட்டு போடுறதுங்கிற தன்மைக்குள்ள அது போகாது. அதனாலதான் நான் வன்னியர் போலரைசேஷனுக்கும் தேமுதிகவுக்கு வந்து 10 சீட்டு கொடுத்து உருவம் கொடுத்தாதான் அது வரும் பாசிட்டிவா. அழகப்ப மோகன்ராஜ் வன்னியர் தான். ஸோ இந்த அரசியல் களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணசாமிய 36,000 வாக்குன்னு நக்கல் அடிக்கிறதும் தேமுதிக அறவிழுக்காடு நக்கல் அடிக்கிறதும் இந்த 2 கட்சிக்கும் தான் 36,000 வாக்கு எடுத்தவங்களுக்கு தான் தென்காசி எம்பி சீட்டை 2.5 லட்சம் வாக்குக்கு தகுதியான ஒரு எம்பி சீட்டை கொடுத்தீங்கிறதும், அறவிழுக்காடு எடுத்த கட்சிக்கு தான் 2.5 விழுக்காடு வாக்குக்கு தகுதியான 5 எம்பி சீட்டை கொடுத்துங்கிறதையும் மறந்துகிட்டு எடப்பாடி பேசுறது அவருக்கு பெரிய பின்னடைவை, அவருடைய ஆணவம் அகங்காரத்தோட ஜாதிய உணர்வோட அவர் பேசுறதுக்கு பெரிய அடி அவருக்கு கொடுக்குன்னு சொல்றேன். அவர் சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு வாதம் பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேற. இதை அறிவு நாணயம் உள்ள எந்த அரசியல் விமர்சகர்களும் என் கருத்தை ஒத்துக்குவான். பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேற. சேலம் தம்பி கூட மணிகண்டன் கூட சொன்னா அவன் சொன்னது கரெக்ட் தான். ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற நான் சொன்னது உண்மைதான். ஆனா சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. தென் தமிழகத்துல எடப்பாடிக்கு கூட்டணியோட சேர்ந்த 7 வேட்பாளரை விட சீமானுக்கு 10 வேட்பாளர்கள் வந்து 30,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்காங்க. கூட்டி கணக்கு பார்த்து எந்த அரசியல் ஹிண்டு ராமகிருஷ்ணன் நீங்க எல்லாம் என்னையா ஒரு ஓரவஞ்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, என்னைக்காவது இதை எழுதிருப்பீங்களா நாம் தமிழரை பற்றி? அவ்வளவுக்குள்ள உனக்கு நாம் தமிழரை வன்மமும் கால் பண்ண செய்யுமா ஹிண்டு ராமகிருஷ்ணனுக்கு? என்னப்பா ராமகிருஷ்ணன் தோழரே, எழுதுறதுக்கு ஏன் கசக்குது? தீயில மிதிச்ச மாதிரி அப்பா அப்பான்னு ஏன் குதிக்கிற? உண்மையா பொய்யா எழுதுங்க ஐயா. ஹிண்டுல எழுத மாட்டாங்க. இருந்தாலும் அவங்கள ஒரு நக்கல் ஐயான்னு அடிச்சுட்டு விடுவோம். உண்மையை பேசுறதுனால நம்ம எழுத மாட்டாங்க அவங்க. சோ இது 2 பேருக்குமே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை. நீங்க கூட்டணியா நின்று 7 தொகுதியில் எடுத்த ஓட்டை விட தென் மாவட்டங்கள்ல சீமான் வந்து 30,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்கிறார் இல்லையா? அடுத்து புதுச்சேரியில எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த இடம், அங்க சீமான் உங்களை 4வது தள்ளி இருக்கிறாரா இல்லையா? அதனால நீங்க 2 சீட்டுக்கு போயிட்டீங்களா இல்லையா? தென் சீமான் விஷயத்துக்கே வாரேன். நீங்க உங்க நிலைப்பாட்டுல அந்த மாதிரி பிஜேபி கூட போயிட்டீங்க. சீமான் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக ஊதுவலையில் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு தன் உறுதியான நிலைப்பாட்டுல இருக்காரா இல்லையா? விக்கிரவாண்டி ஈரோடு களத்துல சீமான் நின்னாரா இல்லையா? நீங்க சீமானுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்காது இடைத்தேர்தல் பயந்து தானே ஈரோடு கிழக்கு விட்டு ஓடினீங்க. இவ்வளவு உண்மைகளும் மூடி மறைக்கப்படுது. நான் உண்மைகளை மக்கள் மத்தியில் கொண்டு வைக்கிறேன். மக்கள் தீர்ப்படி கேட்டு மே 4 தன் தீர்ப்பை சொல்லட்டும். சார், நீங்க குறிப்பா ஒரு தொகுதியோட ரிசல்ட் தெரிஞ்சு ஆரம்பிச்சு பெரியகுளம் தொகுதியில எப்படி சார் இருக்கும் ரிசல்ட்? ஏன்னா ஒரு புதுவிதமா குக்கருக்கு எதிராக பானை நிற்குது.
அங்க வந்து திருமாவளவன் வந்து தென் மாவட்டங்களையும் அவர் ஆயுத வேட்பாளர் போடும்போது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? பெரிய குளத்தை நான் டீப்பா போய் ஆய்வு பண்ணல வம்சி, பண்ணிட்டு நான் தெளிவா சொல்றேன். நான் பொதுவா தென் மாவட்டத்துல வந்து எடப்பாடி தலைமைக்கு ரொம்ப பலகீனம் இருக்குது. இப்போ எடப்பாடி கூட இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய கேண்டிடேட்ஸ், கொஞ்சம் நல்ல கேண்டிடேட்ஸ்லாம் இருக்கிறாங்க. எல்லா மாவட்டங்கள்லையுமே நல்ல கேண்டிடேட்ஸ்லாம் இருக்கிறாங்க. நம்ம அதை நான் குறைச்சி மதிப்பிடல அந்த வேட்பாளர்களை. பட் எடப்பாடி தலைமைக்கு வந்து எந்த ஜாதியிலையும் மெஜாரிட்டி இல்லை. முக்குலத்தோர் வந்து சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களை எடப்பாடி காலி பண்ணிட்டார். பாண்டிய சொல்லார் அடிச்சதெல்லாம் டான் ஆகும். பட் அந்த கம்யூனிட்டிக்கு எப்படி இருக்கும், அது ஒண்ணு. அடுத்து 10.5 இது வந்து முக்குலத்தோர் மத்தியில எடப்பாடியை வந்து ஒரு துரோகியா தான் பாக்குறாங்க. முக்குலத்தோர் லீடர்லாம் அடிச்சுட்டாங்கிறதுக்காக நாடார்கள் வந்து ஏமாளியா, இழிச்சவர்களா, நெகட்டிவா, ஆன்டி தேவரா ஓட்டு போடுவாங்கன்னு அவர் ஓவர் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணாதான் நாங்க 2024 நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில டெபாசிட் இழக்க வச்சோம். இது வரலாறு. எத்தனையோ கருத்து கணிப்புகள் 35 விழுக்காடு திருநெல்வேலிக்கு போட்ட போது நாங்க 8 விழுக்காடுல கொண்டு நிறுத்திட்டோம். நாங்களே டெபாசிட் இழப்பதான் சொன்னோம். 8 விழுக்காடு வரை அது போயிற்று. அடுத்தபடியா அங்க இருக்கக்கூடிய யாதவ சமுதாயத்துல எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து நிறைய யாதவர்களுக்கு டிக்கெட் கொடுத்ததை யாதவர்கள் குழுக்கள்லே பேசுறாங்க. பட் 2 பவர்ஃபுல் யாதவராட்டு ஸ்டாலின் லாயலிஸ்ட் வந்து இவர் பெரிய கருப்பம் வந்து திருப்பத்தூர்ல இருக்கிறாரு. தென் அவரு கண்ணப்பன் யாதவர்கள ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தவர். இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரி தொகுதியிலே யாதவர் கிராமங்கள்ல அவருக்கு வேண்டிய விசுவாசிகள் உதவி சூரியனுக்கு இன்னைக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு நெட்வொர்க் கன்னியாகுமரிக்குள்ள இருக்குது. எல்லா தென் மாவட்ட கிராமங்கள்லையுமே வந்து கண்ணப்பனுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் கண்ணப்பன் 2 பவர்ஃபுல் யாதவர் மினிஸ்டர்கள் அவர்கிட்ட இருக்காங்க. பட் ஒரு கேண்டிடேச்சர் லெவல்ல அதிக கேண்டிடேட் வந்து எடப்பாடி தான் யாதவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பரப்பும் யாதவர் குழுக்களை என்கிட்டே பேசுறாங்க. பட் என்னோட பார்வையில யாதவர்கள் ஓட்டு 2 பவர்ஃபுல் யாதவர்கள் டெப்டி மேயர் சென்னை, டெப்டி மேயர் லெவல்ல இப்போ கோபாலகிருஷ்ணன் யாதவ் போன்ற முக்கியமான யாதவ் பொருள்லாம் திராவிட முன்னேற்றங்கள் சேர்ந்த அடிப்படையில் திமுகவுக்கு தான் அதிக உள்ள நான் எதிர்பார்க்கிறேன். முத்திரையர்கள் வாக்குகள் வந்து ரெட்டலை, உதயசூரியன்ல ரொம்ப கீழே போகும்போது கூட ஓரளவு முத்திரையர் ஓட்டுகள் எடப்பாடிக்கு தாக்கு பிடிச்சது. ஆனா இந்த முறை கே செல்வகுமார் சேர்ந்தது வந்து முத்திரையர் வாக்குகளை வந்து கூடுதலா திமுகவுக்கு பெற்றுத்தரும். நத்தம் கேண்டிடேட் செல்வகுமார் இருக்கிறாரு. அதையும் ஸ்டாலின் வந்து கரெக்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி செல்வகுமாருக்கு ஒரு டிக்கெட் கொடுத்திருக்காருன்னா 2016ஆம் ஆண்டுனாலும் சரி, 2021 சரி, பெரிய அளவு பணபலம் விளையாடின போது முத்திரையர் சமூகம் தான் கிரவுண்ட்ல வந்து தன்னோட உரிமைக்காக ஃபைட் பண்ணிச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த சமூகம் சார்ந்து கே செல்வகுமார் நிறுத்தின கேண்டிடேட்டுகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட பணபலத்தை மீறி 20,000 15,000 வாக்குகள் எல்லாம் பல தொகுதிகளில் எடுத்து வாக்க நிரூபிச்ச ஒரு ஜாதி கட்சிங்கிற லெவல்ல முத்திரையர் சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய கே செல்வகுமாருக்கு வந்து ஸ்டாலின் டிக்கெட் கொடுத்திருக்காருன்னா முத்திரையர் வாக்குகள் வந்து தென் மாவட்டத்துல முன்ன விட இப்பவும் அதிகம் வரும். சார் கூட்டணி பலம் சார்பாட்டு தேமுதிக வர்றது மிகப்பெரிய பலம். தேமுதிக வர்றது மிகப்பெரிய பலம். அது வந்து தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியில அதிமுக அணிக்கு மோடி பிரதமர் வாக்களிச்ச தெலுங்கு தாய்மொழி மக்களும் ஸ்டாலின் முதல்வர் வாக்களிக்கூடிய ஒரு சூழ்நிலையை வென்டிலேட்டர்ல இருந்த கட்சி, ஐசியூல இருந்த கட்சி, அறவிழுக்காடு கட்சின்னு எல்லாம் நன்றி மறந்து 24ஆம் ஆண்டு தேமுதிகவால பெரிய அளவுக்கு வாக்கு பலத்தை பெற்றோங்கிற கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில பெற்றோங்கிற இதை மறந்து பேசுறது யாருக்கு கோபம் வருதோ இல்லையோ தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியில மிகப்பெரிய கோபத்தை எடப்பாடி பழனிசாமி மேல ஏற்படுத்தும். ஸோ அனைத்து ஜாதிகளிலையும் தென் மாவட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் மிகப்பெரிய டிஃபரன்ஸ்ல அதிமுக அணியோட ஜாஸ்தி இருக்கு. குறிப்பா கிறிஸ்டின் முஸ்லீம் கிட்ட கேட்கவே வேண்டாம். இந்த சூழ்நிலையில திமுகவுக்கு போட்டியே இல்லைங்கிற களத்துல சீமான் எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலை பண்றாரு. நான் கொள்கை உறுதிப்பாடோட இருக்கிறேன். எடப்பாடி நிலைப்பாட்டில இருந்து மாறி பாஜக சரண்டர் ஆயிட்டாரு. நான் விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலையும் களத்துல நின்று ஸ்டாலினை எதிர்த்தேன். எடப்பாடி பழனிசாமி களத்துல நிற்க முடியாம ஓடிட்டாருலாம் எடப்பாடியை அடிச்சு முக்குலத்தோர் கம்யூனிட்டியும் எடப்பாடிக்கு எதிராட்டும் தனக்கு ஆதரவாட்டும் திருப்பக்கூடிய அரசியலை சீமான் தென் மாவட்டத்துல தெளிவா பண்றாரு. ஸோ தென் மாவட்ட அரசியல் வந்து 2024 எடப்பாடிக்கு மோசமா இருந்த மாதிரி தான் 26லயும் இருக்கும். பாஜக கூட்டணியால பெரிய பலன் ஒன்றும் அவருக்கு வராது. தெலுங்கு தாய்மொழி மக்கள்னாலும் சரி, முக்குலத்தோர்னாலும் சரி, இந்த நாடார்கள்னாலும் சரி, யாதவர்கள்னாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு தென் மாவட்டங்கள்ல பெரிய அளவு எதிராக தான் இருக்கிறாங்க. இன்னும் பல மைனூட் ரீசன்ஸை நான் டீப்பா சொல்ல முடியும்.
ஓவரால் மேக்ரோவா தென் மாவட்டத்துல எந்த ஒரு ஜாதியிலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு வலயம் அதிகமாக இல்லை. ஸ்டாலினை விட எல்லா ஜாதியிலையுமே தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகள் மிக மிக குறைவா இருக்குங்கிறதா உண்மை. எனவே தென் மாவட்டத்தில் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குள்ள வித்தியாசம் ஹெவியா இருக்கும். அதே வேளையில வட மாவட்டத்தில் வன்னியர்கள் மத்தியில ஸ்டாலினோட எடப்பாடிக்கு அதிக ஆதரவு இருக்கு. நான் வன்னியர்கள் மத்தியில ஸ்டாலினுக்கு தான் மிக அதிக ஆதரவு இருக்குது. அதுல ஒரு சில நான் வன்னியர்கள் மத்தியில எடப்பாடிக்கு ஆதரவு ரொம்ப நில்காலமா இருக்குது. அதே மாதிரி மேற்கு மாவட்டத்திலும் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில எடப்பாடிக்கு தான் ஆதரவு அதிகம் இருக்குது. ஆனா நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில ஸ்டாலினுக்கு அபரித ஆதரவு இருக்குது. வெள்ளாள கவுண்டர்கிட்டையும் வன்னியர்கள்ட்டையும் ஸ்டாலினுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஆதரவு இருக்குது. இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல திராவிட முன்னேற்ற கழக அணி தெள்ள தெளிவாக பெறுங்கிறத நான் அடிச்சு ஆணித்தரமா கூறுறேன். ஓகே சார், இவ்வளவு கேள்வி பதில் சொல்ல முடியும் சார். தேங்க்ஸ்.